ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். 1.5 kg மட்டன் எடுத்துருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg குழம்பு வச்சாச்சுங்க. 1 kg மட்டன் வச்சுருக்கோம். 3/4 kg சீரக சம்பா எடுத்துருக்கோம். நாம் பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் 1 kg மட்டனுக்கு பாயில் பண்ண நம்ம ஒரு 2 விசில் விட்டுட்டு நாம் பிரியாணியில் சேர்க்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 ஸ்டார் உடைய லீஃப் ஃப்ளவர் துண்டு, பிளாக் ஸ்டோர் ஃப்ளவர், புதினா, மட்டனுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நாம் மட்டனுக்கு ஏற்ற விசில் விட்டுக்கலாம். நான் 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் விசில் விட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 விசில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி, தாளிப்புக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, கடல் பாசி, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தாளிப்புக்கு ஏற்ற மாரி நாம் நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ஆயில் ஊற்றிருக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே தேவையான பிரியாணி ஸ்பைசஸ் நாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நாம் தேவையானது அத்தனையும் போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போடும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நான் அரிசி ஊற வைப்பேங்க. அந்த டைமில் நம்ம அரிசி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். 1 டம்ளருக்கு அரிசிக்கு நான் 2 போடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி நம்ம 3 டம்ளர் அரிசிக்கு 6 ஸ்பூன் போட்டுடலாங்க. நல்லா கோபுரமாகவே வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன் பாயில் பண்ணுறதுல 2 ஸ்பூன் மட்டன் பொடி போட்டிருக்கோம். இப்போ இது கூடவே நம்ம புதினா போட்டுடலாம். புதினாவோடு இஞ்சி வதங்கும் போது ஈஸியாக வதங்கிடும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். வாசனை நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிக்கலாம். நாம் 3/4 kg அரிசிக்கு 3/4 kg அரிசி, 1 kg மட்டன், அதுக்கு ஏற்ற மாரி 1/2 kg வெங்காயம், 1/2 kg தக்காளி. 1/2 kg வெங்காயத்தில் நான் 2 வெங்காயம் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயோட எப்போவுமே 2 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் தக்காளி, உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு தக்காளியில் நல்லா வதக்கிட்டு பாருங்கள். இப்போ நாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. நம்ம மிளகாய் தூள் எக்ஸ்பிரி வீட்டிலே ரெடி பண்ணிக்குவோம். எப்போவுமே 1 kg மிளகாய் வாங்கிட்டு பெங்களூர் மிளகாய், ஆந்திரா மிளகாய் அப்படி சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் மிளகாய் தூள் பச்சை வாசனை போட்டுங்க.
ஓகே திவ்யா இருமா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 விசில் விட்ட மட்டனை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மிளகாய் தூள் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட. நம்ம ஆல்ரெடி 2 விசில் விட்டுக்கிட்டால இது சாஃப்டாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுடலாம். மட்டனுக்கும் நம்ம இதுலேயே வேக வைக்கலாம். ஆனால் ரொம்ப சாஃப்டாக வேகிறதுக்கு ரொம்ப லேட் டைம் இருக்குங்க. அதனால் நம்ம 2 விசில் எடுத்து தான் எப்போவுமே போடுவோம். கொஞ்சம் வதக்கட்டும். இது வதங்கிடுச்சுங்க. நாம் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இது சூப்பு தண்ணியோடு சேர்த்து ஊற்றுறோம். 1 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி கொதிக்கிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து அரிசி போட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாங்க. போட்டுக்கலாங்க. நாம் எல்லா அரிசியும் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் கொதித்த உடனே நாம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. சரிங்களா? இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் போட்டுக்கலாம். கொதித்த உடனே லெமன் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொதிக்குதுங்க. இப்போ நாம் அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் சாதம் வந்து தீயாமல் நல்லா வேகுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்லோவில் இருக்கும் போதே நாம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுடலாம். எல்லாம் அப்போ ஃப்ளேவர் நல்ல வாசனை வருங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டைப்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வெந்திருக்கா பார்த்துடலாம். தீ பிடிக்காமல் பலன்னு ரைஸு அழகாக வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட வாங்க. நம்ம சாப்பிடலாம். மட்டன் குழம்பு எங்கள் ஹஸ்பண்ட் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஹஸ்பண்ட் நல்லாவே சமைப்பாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி தான் நான் செஞ்சது. மட்டன் குழம்பு அவங்க செஞ்சது. குழம்பா வச்சுருக்கோம். நாம் தொக்குலாம் வைக்கலைங்க. உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதுமாரி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ், அதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு, பச்சடி, மட்டன் பிரியாணி, ஒயிட் ரைஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.